அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை இந்த செவ்வாய்க்கிழமையில் இரவிலிருந்து விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கியிருந்து எங்களை அரவணைத்து கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்து தேவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த செவ்வாய்க்கிழமையின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நாம் துவக்கி கர்த்தருக்குள்ளாய் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். தாவீதின் ஞான தீட்சிக்காரனாகிய காத் என்பவன் தேவனோடு ஒரு இருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் தாவீதினிடத்தில் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று காத்தூனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். காத் வந்து ஆண்டவரை தாவீதை நோக்கி, 3 வருஷம் பஞ்சம் வேண்டுமா அல்லது 3 மாதம் சங்காரம் வேண்டுமா அல்லது தேசத்தில் இருந்து கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் வர வேண்டுமா என்று கேட்கிறார். இந்த 3 காரியங்களில் ஏதாவது ஒன்றை உனக்கு தெரிந்து கொள் என்று காத் தாவீதினிடத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கலில் நான் அகப்பட்டு இருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாது இருப்பேனாக என்றார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை அனுப்பினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். இந்த சம்பவம் 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 9 அங்கு 22வது வசனங்கள் வரை இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். மன்னிக்கவும், 12வது வசனங்கள் வரை வாசிக்கலாம். ஆண்டவராகிய தேவன் காத்தை பார்த்து தாவீதினிடத்தில் போய் சொல்லு என்று சொல்லுகிறார். உன் தேசத்தில் ஒரு கொடுமையை நான் அனுப்பப் போகிறேன். அந்த கொடுமை 3 விதமாக பிரிக்கப்பட்ட ஒரு கொடுமை. ஒன்று தேசத்தில் பஞ்சம், அல்லது தேசத்தில் சங்காரம், அல்லது கொடிய நோய். 3 வருஷம் பஞ்சம், 3 மாதம் சங்காரம் அல்லது கொடிய நோய், எது வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் தேசத்தை நான் துன்பத்திற்கு உள்ளாக்குவேன் என்பது உறுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3மே உனக்கு அச்சத்தை உண்டு பண்ணும். ஆனால் இந்த 3லும் நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீ இந்த 3லும் ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொண்டு நீ அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், நீயும் உன் தேசத்தாரும் அனுபவிக்க வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியில் தாவீது காத்து சொன்ன வார்த்தையை கேட்டு, நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், என்னை சத்துரு கொன்று போகாதபடிக்கு
என்னை ஆண்டவருடைய கையில் நான் விழுவது எனக்கு நன்றாக தெரியும் என்று எண்ணுகிறான். கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அங்கு கொள்ளை நோயை உண்டு பண்ணுகிறார். அந்த தேசத்தில் கொள்ளை நோயினால் 70,000 பேர் மாண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்து அந்த சம்பவத்திலே நீ எது உனக்கு வேண்டும் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? பரலோகம் வேண்டுமா, அல்லது பூலோகத்தின் ஆசைகள் வேண்டுமா, அல்லது உனக்கு எல்லா நிலைகளிலும் இந்த 2 அனுபவங்களையும் நீ அனுபவிக்க வேண்டுமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தேவன் நமக்குள் எழுப்பினால் நாம் என்ன சொல்லப் போகிறோம்? பரலோகமா, பூலோக ஆசைகளா, அல்லது பரலோகமும் பூலோக ஆசைகளும் சேர்ந்த ஒரு வாழ்க்கையா, எது வேண்டும் என்று நம்மிடத்தில் கேட்டால் நாம் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? வேதம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினுடைய அன்பு அவனிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். என்னிலும் அதிகமாக பெற்றோர்களையோ மனைவி பிள்ளைகளை நேசிக்கிறவனிடத்தில் என் அன்பு இருக்காது என்று சொல்லுகிறார். உலகத்திலேயும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்தில் இல்லை என்று வேதம் 1 யோவான் 2:15 வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் அவருடைய வருங்கால நிகழ்வுகளிலே நமக்கு இருக்கும் என்று அவர் சொல்லியிருந்தால், இந்த வார்த்தைகள் இப்படி நாம் எப்படி தேவ சமூகத்தில் நடக்கப் போகிறோம்? ஒருவேளை அன்றைக்கு காசாவினிடத்தில் சொல்லி அந்த வார்த்தையை தாவீதுக்கு சொல்லி என்று சொன்ன போது ஏற்பட்ட கொடுமை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லி ஏதோ ஒன்று உன்னை அடிமைப்படுத்தும், துன்பப்படுத்தும், துயரப்படுத்தும் ஒரு சம்பவம், அந்த நிகழ்வுகளில் நீ இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் என்றால், நாம் எவ்வளவு பெரிய விரோதமான செயல்களை தேவனுக்கு செய்து கொண்டு இருப்போம் என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்றுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தரையும் தேடுகிறோம், உலகத்தையும் தேடுகிறோம். கர்த்தரிடத்திலும் அன்பு கூறுகிறோம், உலகத்திலும் அன்பு கூறுகிறோம். இந்த 2 வகையான அன்பு நம்மை சங்கடத்திற்குள் கொண்டு வரும் என்பதை இந்த வசனம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்தை எப்படி நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். தேவ சமூகம் தாவீது சென்ற இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 18வது வசனம் 6வது வசனத்திலேயும், 1 நாளாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்திலேயும் இந்த வார்த்தைகளை வாசிக்கலாம். தாவீது சென்ற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனிதன் ஏன் இந்த துன்ப நிகழ்வுகளுக்கு 3 வருட பஞ்சமோ அல்லது 3 மாத சங்காரமோ அல்லது கொள்ளை நோயோ எது வேண்டும்? ஆனால் துன்பம் நிச்சயம், நாம் அவதிப்பட போவது நிச்சயம். ஆண்டவர் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே இந்த பூமியை எப்படி நிலைப்படுத்தப் போகிறார்? இது கடைசி காலம். இந்த கடைசி கால வாழ்க்கை நாம் தேவன் ஏனோக்கோடு
தேவன் இருந்தது போல, ஏனோக்கு தேவனோடு இருந்தது போல நாமும் தேவனுக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். இந்த சத்திய வார்த்தைகள் நம்மை தேவனுக்குள் நிலைப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த துன்பத்தின் காலங்களை கண்டு தாவீது சொல்லுகிறார், நான் தானே பாவம் செய்தேன், என் நாடுகள் என்ன செய்தது என்று முறையிடுகிறார். அன்பு பிள்ளைகளே, 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த வாக்கியத்தை வாசிக்கலாம். நான் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனை எனக்கு தாரும், என் நாடுகளுக்கு கூடாதே என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நம் எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒருவன் ஒரு துன்பத்தில் அகப்பட்டு இருந்தால் அந்த துன்பத்திலிருந்து அவனை மீட்டுக்கொள்ளக்கூடிய குணம், ஒரு ஆவல் தேவனுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அந்த ஆவலை நாமும் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் தேவ அன்பினை பரிவாரிக்கொண்டு அந்த அன்பிலே நிலை பெற்றிருக்கிற ஒரு மகத்துவத்தை நாம் கற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் கூடுகையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? தேவன் நமக்கு இடுக்கண் காலத்தின் வல்லமைகளை நாம் எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறோம், அந்த வல்லமைகளுக்கு எதிரடையாக நாம் எந்த அளவு போர் செய்ய போகிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வாழ்கிற காலங்களின் மகத்துவங்கள் எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது என்பதை யோசித்து, இன்றைக்கு தேவ வார்த்தைகளோடு நாம் ஆண்டவருக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டுமென்றால், கர்த்தருக்குள் நாம் நிறைவான பிள்ளைகளாக வாழ்ந்து தேவ சமூகத்தில் நாம் குறைவில்லாத ஒரு அனுபவத்தை தேவனுக்கு முன்பாக நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த அனுபவத்திற்குள் வாழ நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு இன்னும் அதிகமான ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்று அவருக்குள் வல்லமை பெற்ற பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுக்க தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் இந்த நாளின் ஜீவத்திலே 3 ஆண்டு பஞ்சமோ 3 மாத சங்காரமோ கொள்ளை நோயோ எது வேண்டும் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் என்று இந்த பாடத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இதிலிருந்து நாங்கள் பாவிகள், பாவத்திலிருந்து மனம் திரும்பாத அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு கண்டிப்பாக சிக்ஷை உண்டு, சங்காரம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து அந்த சங்காரத்தினால் நாங்கள் பெரும் பாதகத்திற்கு உள்ளாவோம் என்பதையும் கற்றுக்கொண்டோம். எனவே என் அன்பு தேவனே, இனிமேலும் நாங்கள் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற, முற்றிலும் அதை மாற்றி போட, உம்முடைய கோபத்திற்கு நாங்கள் ஆளாகாதபடி, கர்த்தருடைய கரத்தில் விழுகிறது அதிக பயங்கரமாய் இருக்குமே என்று சொன்னீரே, தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதிருங்கள் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெறாத பிள்ளைகளாய் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரம சிந்தைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மீண்டும் வெளியேறி உம்முடைய மக்களோடு, உம்முடைய இனத்தோடு, உம்முடைய சமுதாயத்தோடு நாங்கள் கூடி சேர்ந்து வாழ்வை காண்பிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் தயவாக மன்னித்து எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு விசுவாச பிள்ளைகளே, கேட்ட இந்த வார்த்தைகள்
நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன் உள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து ஆண்டவருக்குள் இருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.